கண்மணி நல்லா அசந்து போய் தூங்கிட்டு இருக்காங்க. ராகவன் வராரு, காஃபி எடுத்துட்டு வராரு. கண்மணி எழுப்புறாங்க. கண்மணி எழுந்திருக்கிறாங்க. ஐயோ லேட் ஆயிடுச்சா, சாரி லேட் ஆயிடுச்சா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்மணி, நீ எவ்வளோ நேரம் வேணாலும் தூங்கலாம், இங்கே வேலைக்கு ஆள்லாம் இருக்குது, நிம்மதியாக எழுந்திரிக்கலாம். நானே உனக்கு தான் காஃபி போட்டு வந்தேன், இந்த குடின்னு கொடுக்குறாங்க. எல்லாம் மறுவீடு அது இதுன்னு நம்ம போயிட்டு இருந்தனால அதனால தான் அசதியில் தூங்கிட்டான் அப்படின்னு கண்மணி சொல்கிறாங்க. பரவாயில்ல, நீ எப்போ வேணாலும் தூங்கி எழுந்திரிக்கலாம். அப்புறம் இந்த சாந்தி முகூர்த்தம் நடக்கலைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறியா? அது சீக்கிரம் கல்யாணம் நடந்துச்சா, அதான் இது மாதிரி பிரச்சனையாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரகு பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வள்ளியை காமிக்கிறாங்க. வள்ளி கிச்சனுக்கு வந்து சமையலை பண்ணிக்கிட்டே புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் தூங்கிட்டு இருக்கா. ஏசியை பார்த்தோன்னே அப்படி காலை நீட்டி தூங்கிட்டு இருக்கா போல இருக்குது. இவளா என்ன பொம்பளை அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் ஸ்டெப்ஸை விட்டு இறங்கி வர்றாங்க கண்மணி. வீரா நின்றுட்டு இருக்காங்க. என்ன கண்மணி இவ்வளவு நேரம் நீ தூங்கிட்ட? அந்த அம்மாவே ஏற்கனவே நம்மள அப்படி இப்படின்னு காண்டா பேசிட்டு இருக்குது, நீ இவ்வளவு நேரம் தூங்கினா என்ன பண்றது? சரி நாளை இருந்து சீக்கிரம் எழுந்திரிச்சிரு சரியா அப்படின்னு சொல்றாங்க. மனசுக்குள்ள மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்குது. கண்மணிக்கு இவ என்ன வர வர ஓவரா அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கிறா, இவ தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போறாங்க. கண்மணி வாடிமா வா, என்ன ஏசியை பார்த்தோன்னா அப்படியே அசந்து போய் தூங்கிட்டியோ அப்படின்னு சொல்றாங்க. வள்ளி நான் வேணா காய் கட் பண்ணி தட்டுமா அப்படின்னு கத்திய தொட போறாங்க. கத்தி தொடாத, எங்க வீட்டுக்கு முதல்ல வர்ற பொண்ணு நிறைய குடத்தை தான் தண்ணியை தான் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிக்கணும், அப்படின்னா தான் குடும்பம் உருப்படும், நல்லா முன்னுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடத்தை கொடுத்து இதை பின்னாடி பக்கம் கிணறு இருக்கு, அதுல தண்ணி மூந்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. இவங்களும் தண்ணி இறைச்சி ஊத்திட்டு குடத்தை தூக்கிட்டு வர்றாங்க. அங்க வீட்டுக்குள்ள ஸ்டெப்ஸ் ஏறி வரும்போதே கரெக்டா அங்க மாறன் பாத்துறாங்க. அண்ணி நில்லுங்க, நீங்க என்ன நீ தண்ணி எடுத்துட்டு வர்றீங்க, குடுங்க குடத்தை அப்படிங்க கையெடுன்னு சொல்றேன்ல அப்படி பயங்கர கோவமா கண்மணி பேசுறாங்க. அண்ணி என் அத்தையவே இந்த தண்ணி தூக்க விட மாட்டேன், உங்களை போய் தூக்க விடுவேனா? அண்ணி குடுங்க, நீ குடத்தை குடுங்க அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா அங்க வள்ளியும் வர்றாங்க. கண்மணி சொல்றாங்க, சொன்னா கேளு, மரியாதையா குடத்துல இருந்து கையை எடுங்கிற. மாத்தி 2 பேர் குளத்தை குடுன்னு 2 பேரும் இழுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த குடம் கீழே விழுந்து அப்படி உருண்டு போயிருது. அதை பார்த்தோன்னே பயங்கர கோபமாயிருது கண்மணிக்கு. கரெக்டா அங்க ராகவனும் வந்து நிக்கிறாரு. இது எல்லாத்தையுமே வள்ளி ராகவன் 2 பேர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. கண்மணி அந்த கோபத்துல என்ன பண்றாங்கன்னா பலார்னு மாறன் கணத்துல அரைஞ்சிடுறாங்க. இதை பார்த்தோன்னே ராகவன் வள்ளி 2 பேத்துக்குமே பயங்கர கோபம் வந்துருது. 2 பேரும் ஓடி வந்து டே என்னாச்சுடா அப்படிங்கிறாங்க. ஐயோ ஒண்ணு இல்லடா ராகவா, என் மேலதான் தப்பு, வேற ஒண்ணும் இல்ல, அனிமேல தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி மாறன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த சத்தத்தை கேட்டு வீரா, பிருந்தா, அவங்க அம்மா எல்லாரும் ஓடி வர்றாங்க. என்னாச்சு என்ன அப்படின்னு வீரா கேக்குறாங்க கண்மணி கிட்ட. அப்ப வந்து கண்மணி சொல்றாங்க, என்னோட விஷயத்துல நீ தலையிடாதன்னு ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், மீறியும் தலையிட்டேன்னா அப்படித்தான் நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணி ராகவனுக்கும் பயங்கர கோவம் வந்துடுது. இதுக்கு நீ என்னோட தம்பியை போட்டு அடிச்சேன்னு கேக்குறாங்க. வள்ளி சொல்றாங்க, உனக்கு தான் எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே நீ பண்ணிக்கிட்டு இரு, நான் அப்பவே சொன்னேன்டா இவ வேண்டான்னு நீ தான் கேட்காம கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த, அவன் உன் குழந்தைண்டி, அவனை போய் நீ கையை நீட்டி அடிச்சிருக்க, இந்த வீட்டுல தாண்டி நீ வாழணும், அதுவும் உன் குழந்தை, அவனை போய் நீ கையை நீட்டி அடிச்சிருக்க, ஒரு கரிசனம் வேண்டாமா அப்படின்னு வள்ளி சொன்னோடனே அவங்கிட்ட எந்த கரிசனமும் எனக்கு கொடுக்க முடியாது, தேவையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்னலடா நீ கேட்கவே மாட்டேன்ட்ட, இவதான் வேணும் கட்டிட்டு வந்தா சீப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. மாறன் சொல்றாரு, அத்தை ஒன்னில விடுங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடா சொல்லுவேன், நான் உன்னை வளர்த்த பையன், எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவன் என்ன தண்ணி தானே குடுன்னு கேட்டா, அவன் சிவனேன்னு தானே போனா, நீ எதுக்கு இவங்கிட்ட பிரச்சனை பண்ண அப்படிங்கும். ஆமா நாங்க சிவனேன்னு தான் போயிட்டு இருந்தோம், இவன் தான் குடிச்சிட்டு வந்து என் அண்ணன் வண்டியில இடிச்சான், என்னடி பேசிட்டு இருக்கிற? ஆமா அவதான் பேசுவேன், இல்லாட்டி எதுக்கு இங்கெல்லாம் வந்து இவன் மூஞ்சில நல்லா முழிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்மணியும் சொல்றாங்க. அவங்க அம்மாவும் ஏண்டி வந்த வீட்டுல இப்படி முத நாள் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கறதாவே இல்லை, இதுல வேற வள்ளி சொல்றாங்க, இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ கையை ஒடிச்சு அடுப்புல வச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா கையை ஒடிச்சு நீ அடுப்புல வைக்கிறவர்களும் என் கை சும்மா இருக்கும் பாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க கண்மணி. என் மருமகனை நீ கை நீட்டி அடிப்ப, நான் சும்மா நின்றுட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க வள்ளி. கண்மணி கிட்ட சொல்றாங்க வீரா, கண்மணி அவர் ஹெல்ப் பண்ண தானே வந்தாரு, எதுக்கு கை நீட்டி அடிக்க போன அப்படின்னு சொல்லவும், நானெல்லாம் சும்மாலாம் அடிக்கல வீரா, நீ பேசாம இரு அப்படின்னு சொன்னோடனே போதும் முதல்ல நிறுத்திடி அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மா. கொஞ்சம் வாயை மூடிட்டு இரு கண்மணி, என்ன பழக்கம் இது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வள்ளி சொல்றாங்க, என் அண்ணன் வரட்டும், அவர் தான் சொன்ன பேச்ச கேட்காம உன்னை கூட்டிட்டு வந்தார்ல, வரட்டும் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னோடனே கண்மணி சொல்றாங்க, வரட்டும் நானும் சொல்றேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, டே ராகவா நீ என்னன்னு கேட்க மாட்டியா ராகவா, உன் முன்னாடி பண்றதெல்லாம் கேட்கறாத்த. ஏ கண்மணி என்ன கண்மணி, அவன் என்னில் பாதி, என் தம்பி அவன், அவனை எப்படி நீ அடிக்கலாம், அப்போ உங்க தம்பி பண்றதெல்லாம் சரியா அப்படின்னு வள்ளி சொல்றாங்க. அவன் பண்றது சரியா தப்பான்னு
நாங்க பாத்துக்கிறோம், நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அதை கேட்கறதுக்கு முதல்ல நீ யாரடி அப்படின்னு கேக்குறாங்க வள்ளி. அத அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு ராகவ பார்த்து சொல்றாங்க கண்மணி. அவங்க அம்மா சொல்றாங்க, இப்ப எதுக்குடி கூட கூட பேசிட்டு இருக்கிற நீயே, பெரியவங்க பேசிட்டு போறாங்க, கொஞ்சம் அமைதியா இரேண்டி அப்படின்னு சொன்னோன்னே, ஆமா ஆமா இப்ப சொன்னா மட்டும் கேட்ட போறா அவங்க பொண்ணு, சொல்லி கொடுக்காம விட்டுட்டு இப்ப சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க வள்ளி. என்ன பண்றதே தெரியாம வீரா முழிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. வள்ளி சொல்றாங்க, நீங்க வளர்த்ததை பார்த்து ஊரே சிரிக்குது அப்படின்னு சொன்னோடனே கண்மணி சொல்றாங்க, ஆமா எங்க அம்மா என்ன வளர்த்ததை பார்த்து ஊரே சிரிக்குது, நீங்க வளர்த்துறீங்களா, இவனை பார்த்து ஊரே பயப்படுது. இவங்க எல்லாம் ஆளுக்கு பேசிட்டே இருக்கும்போது கரெக்டா அங்க ராமச்சந்திரன் வந்துடுறாங்க. என்ன நடந்துச்சு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ராகவா என்னன்னு சொல்லு அப்படின்னு நடந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. சொல்லி முடிச்ச உடனே கண்மணி சொல்றாங்க, மாமா நான் குடத்தை எடுத்துட்டு வந்தேன், உங்க தங்கச்சி தான் குடத்தை குடத்தை முதல்ல எடுத்துட்டு வரணும்னு சொன்னாங்க. அன்னைக்கு போட்டோ விழுந்ததுக்கே அவங்க எப்படி பேசுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இவர்கிட்ட குடத்தை கொடுத்தா ஏதாச்சும் பிரச்சனைன்னு வேண்டாம்னு சொல்றப்போ குடம் கீழே விழுந்துருச்சு. அந்த குடம் கீழே விழுந்ததுக்கு இவங்க அந்த போட்டோக்கு எப்படி பேசுனாங்க, குடம் கீழே விழுந்ததுக்கு என்னென்ன பேசுவாங்கன்னு சொல்லி பயந்துதான் நான் கோபத்துல டென்ஷன்ல அடிச்சுட்டேன் மாறனா அப்படின்னு சொல்றாங்க கண்மணி. இதை கேட்டுட்டு இருந்த ராமச்சந்திரன், ஆமா கண்மணி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, அந்த போட்டோ விழுந்ததுக்கே என்னென்ன பேசுற நீ, அப்புறம் இப்படி பேசத்தானே செய்வ, அதனால அவ செஞ்ச தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் பேசுறாங்க. ஆமா ஆமா சாதாரணமா குடம் விழுந்தது, நான் திட்டுவேன்னு சொல்லிட்டு கோவத்துல இவ அடிச்சாலாமா, நம்புற மாதிரியே இருக்கு அப்படின்னு வள்ளி சொல்றாங்க. கண்மணி நீ முதல்ல உள்ள போவான் அப்படின்னு, என்னென்ன நீயே அவளை உள்ள போக சொல்லிட்டு இருக்க, ஆமா அப்புறம் வேற என்ன பண்ண சொல்ற, பாத்தியாடா ராகவா உன் அப்பா என்ன சொல்றான்னு பாரு அப்படின்னு சொல்றாங்க. என்னத்த இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ராமச்சந்திரன் சொல்றாங்க, இது என் மருமக அப்படின்னு சொன்னோடனே, ஆமா மருமக இங்க பாரு, என் மருமகளுக்கு எல்லா உரிமையும் இந்த வீட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் சொன்னோடனே வள்ளி சொல்றாங்க, என்னென்ன உரிமை, குழந்தைனா கையை நீட்டி அடிக்கிறது எல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு சும்மா விதண்டாவாதான் பேசிட்டு இருக்காத வள்ளி, நீ எப்பவுமே அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவ, எங்களுக்கு தெரியாதா, அதுதான் கண்மணிக்கு இவனை கண்டாவே ஆகாதுன்னு தெரியுமில்ல, அப்போதைக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி வந்து உதவி செய்யறேன்னு வர்றான், தண்ணி கொடுத்த தூக்கி கொடுத்துட்டா இவன் செஞ்சதெல்லாம் இல்லைன்னு ஆயிருமா, இவன்லாம் இப்படிதான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு கல்யாணத்துல தள்ளி நிக்க சொன்னேன். எனக்கு கண்மணி பண்ணதெல்லாம் எதுவுமே தப்பா தெரியல, அவங்கவுங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாரு ராமச்சந்திரன். வள்ளி சொல்றாங்க, எப்போ இந்த பாலா போன ஆக்சிடென்ட் நடந்துச்சோ அப்ப இருந்து இந்த நிம்மதியே இல்லை, இவங்களோட பெரிய ஹிம்சையா இருக்குது. முதல்ல என்னடானா இந்த குடும்பத்துக்கு உதவி செய்யணும்னு நினைச்சாரு, கடைசியில அந்த வீட்டு பொண்ணவே இந்த வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு வந்துட்டேன் நீ அப்படின்னு சொன்னோடனே, இங்க பாரு நான் இது வரைக்கும் நான் நிம்மதியா படுத்து தூங்கல தெரியுமா, நான் என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா, போனது இவங்க அண்ணன் என்னென்ன கற்பனையில இருந்தான்னு எப்படி தெரியும், அதை நம்ம முதல்ல நிறைவேற்ற முடியுமா, அவன் என்ன நினைச்சிட்டு இருந்தா நமக்கு முதல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, நீ முதல்ல போமா உள்ள, என் மருமகளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்லி போ சொல்றாரு. ஆனா ராகவன் நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க கண்மணிய. அப்பா நீங்க சொல்றத நான் ஏத்துக்கவே முடியாது, இந்த ஆக்சிடென்ட் நடந்ததை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பாருங்க, ராகவனை கண்மணி அடிச்சது தப்பு தான், அவன் வந்து ஒன்னும் கண்மணிய மிரட்டல எதுவுமே பண்ணல, உதவி பண்ணதான் வந்தான், கண்மணி செஞ்சது தப்பு, அதனால மாறன் கிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, ஏண்டா அவன்லாம் ஒரு ஆளு நீ மன்னிப்பு கேட்க சொல்ற அப்படிங்கிற ராமச்சந்திரன். அப்பா நீங்க என்னதான் சொன்னீங்கன்னாலும் சரி, அவன் ராமச்சந்திரனோட புள்ள, என்னோட தம்பி, அவ அடிச்சது தப்பு தான், மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க ராகவன். மாறன் சொல்றாங்க, டே ராகவா வேண்டாண்டா, டே நீ கொஞ்சம் சும்மா இருடா, மன்னிப்பு கேளு கண்மணி அப்படின்னு சொல்றாரு ராகவன். கார்த்தி சொல்றாரு, டே வேண்டாண்டா ராகவா விட்டுடா கார்த்தி, மாறன் மட்டும் இல்ல உனக்கும் இது மாதிரி நடந்ததுதான், நான் இப்படிதான் நடந்துக்குவேன், மன்னிப்பு கேளு கண்மணி அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கற மாதிரி இல்ல கண்மணி. அப்போ வீரா சொல்றாங்க, மாமா சொல்றது கரெக்டு தான் சார், கண்மணி மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும், கண்மணி மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாங்க. கேட்கலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாங்க கண்மணி. அப்போ வந்து ராகவன் சொல்றாங்க, நீ மன்னிப்பு கேட்டாதான் நீ இங்க இருக்க முடியும், இல்லைன்னா நீ கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்றாங்க ராகவன். அதை கேட்டுட்டு எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.